நீண்டல் வணக்கம் என்னென்ன நட்புறவுகளே. நான் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலைவேந்தர் மனோலியோகி திரைக்குழந்தை அம்முவின் ஆட்டுக்குட்டி என்ற ஒரு குறும்படத்தை கண்டேன். அது குறும்படம் அல்ல, குறும் காவியம் என்று சொன்னாலும் மிக இல்லை. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு குழந்தைகளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பெருசான ஒரு ஆசைகள் இருக்கும், அவர்களது உலகம் என்ன என்பதை இந்த குறுங்காவியத்தின் இயக்குனர் கோ பார்த்திபன் அவர்கள் அருமையாக பதிவு செய்துள்ளார். நடித்துள்ள அத்தனை பேருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். அதிலும் அந்த குழந்தை ஏக்கமும் ஆசையும் என்னவென்று சொல்றது, கதை இதுதான் மக்களே. ஒரு சிறிய கிராமத்தில் அன்றாடம் உழைத்து பிழைக்கும் ஒரு அப்பா அம்மாவின் சிறு குழந்தை, அதன் ஆசை என்ன. பக்கத்தில் 2-3 சிறுவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டதும் ஏக்கத்துடன் இந்த குழந்தையும் நானும் உங்களுடன் இணைந்து விளையாடவா என்று கேட்கிறது. அதற்கு அவர்கள் அந்த குழந்தை பருவத்தின் நிகழ்வுகளை அப்படியே காட்சிப்படுத்தியுள்ளார் இயக்குனர். இது எங்கள் ஆட்டுக்குட்டி, நீ எல்லாம் விளையாடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இப்படி தள்ளி விடுறாங்க. அழுது கொண்டு ஏக்கத்தோட போய்கொண்டிருக்குது. குழந்தையோட கனவுல கூட ஆட்டுக்குட்டி வருது அப்படின்னு. மறுநாள் காலை அந்த குழந்தையின் பிறந்த நாள். அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, பிறந்த நாள்மா, உனக்கு நான் என்னம்மா வாங்கி தரேன், கடலை மிட்டாய் வாங்கி தருவா, மிட்டாய் வாங்கி தருவா எப்படின்னு. அது அவங்களோட வசதிக்குள்ள உள்ள தானே அவங்க கேட்க முடியும். குழந்தை அதெல்லாம் வேணான்ட்டு அந்த குழந்தை திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. அவங்க அப்பா அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன அப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும்னு. அவங்க வசதிக்கு அந்த ஆட்டுக்குட்டிலாம் வாங்குற நிலவரத்தில் அவங்க இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறார் இயக்குனர். இருந்தாலும் குழந்தை கேட்டுருச்சே அப்படின்றதுக்காக அவங்க அப்பா வந்து அம்மா சங்கப்பணம்னு சொல்கிறாங்க, அது எடுத்துக்கொண்டு போய் இந்த குழந்தைக்கு ஆட்டுக்குட்டியை வாங்கி வந்து கொடுக்குறாரு. அந்த குழந்தை வந்து மிக மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்குது. அந்த ஆட்டுக்குட்டியை தான் உலகம்னு அது கூடயே ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போகுது. அந்த ஆட்டுக்குட்டியை தொட்டியில் கொண்டு குளிக்க வைக்குது. இப்படி அதுதான் உலகம் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி கூட இருக்குது. அப்படி இருக்க நேரத்தில் இந்த தொட்டியில் குளித்து கொண்டு தான் நம்மளுக்கு ஜுரம் வந்துடுது. இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியோட விளையாடிட்டு இருக்க பொழுது அது கீழே விழுந்து அதுக்கு காலில் சிராய்ப்பாகி அது காயமாயிடுது. இதெல்லாம் அம்மாவுக்கு வந்து மிகுந்த எரிச்சலை ஊட்டுது. அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆட்டுக்குட்டியோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால படிப்பில் கவனம் கொஞ்சம் சிதறி போகுது அப்படின்னு அவங்க பள்ளி ஆசிரியர்கள் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இதுக்கிடையில் வந்து தாய் அவங்களோட தோழியோட வேலைக்கு போயிருக்காங்க, ரோட்டில் போய் கொண்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க சேர்த்துக்கிறாங்க, பாடி இந்த மாதிரி சங்கத்துக்கு கட்டுறதுக்கு வச்சு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கார அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு கொடுத்துட்டாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரியான கிராமத்தில் நிகழக்கூடிய விடயங்களை ரொம்ப இயல்பாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் கோ பார்த்திபன் அவர்கள். அவரே கதை, திரைக்கதை, ஒளிப்பதிவும் அவரே செய்திருக்கிறாரு. ஒளிப்பதிவும் மிக சிறப்பு. அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி இயற்கையான விதத்திலேயே ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. இது நிச்சயமாக ஒரு இந்த குறும்படம் இதை பற்றி நான் இது என்ன சொல்ல வரணும்னா, இந்த குழந்தை அந்த ஆட்டுக்குட்டியோட இந்த ஏக்கத்தில் குழந்தையோட படிப்பெல்லாம் கெட்டு போகிறதுனால அவங்க அம்மாவும் சத்தம் போட்டு திரும்ப அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வித்துடுறாங்க. அப்படி வித்திருக்க பொழுது இந்த குழந்தை வந்து ரொம்ப உருகி போயிருந்து வைங்களேன். அப்புறம் திரும்ப இதை தாங்க முடியாமல் அவங்க அப்பா திரும்பவும் மீண்டும் போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு வரலாம் அப்படின்னு போய் கேட்குறாரு. அப்படி அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கலான்னு போகிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி கறிக்கடையில் வெட்டப்பட்டு விற்கப்பட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை இயல்பாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர். எப்படி சொல்கிறது என்னன்னு கேட்குற பொழுது, எங்கப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னொடனே இவர் அவங்க குழந்தைக்காக ஒரு பொய்யை சொல்கிறாரு. ஆட்டுக்குட்டி கடவுள்கிட்ட போயிருக்குமா, உடனே அந்த குழந்தைய அப்பாவித்தனமா எப்பப்பா வரும் அப்படின்னோடனே, வருமா வர சனிக்கிழமை இந்த வழியாகமா வரும் அப்படின்னு சொல்லி அவர் காட்டி இது பண்ணிடுறாரு. உடனே அதையே அந்த குழந்தையை நம்பி இருந்து கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமை அதை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. கேலண்டரில் ஒவ்வொரு வாரம் அந்த சனிக்கிழமையை அந்த குழந்தை குளிச்சு அந்த ஆட்டுக்குட்டி வர்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர். மாத்திரம் இல்லாமல்
அந்த குழந்தையோட நினைவுகளை பதிவு பண்ணியிருக்க விதம் சிறப்பு. அதை அப்படியே காட்சிப்படுத்தி பின்னோக்கி செல்வது போல் அதை கருப்பு வெள்ளை காட்சியாக பதிவு செய்துள்ளார். உண்மையில் இது மிக சிறந்த அற்புதமான ஒரு படைப்பு. இது படமாகும், திரைப்படமாகவும் எடுத்தால் சிறப்பாக இருக்கும். இது விருதுக்குரிய படம் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. இயக்குனர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் விருது பெற எமது இதயம் நிறைய என வாழ்த்துக் கொள்கிறோம். தொடர்வதெல்லாம் இனிதாகட்டும் உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும். என்றும் இதயம் நிறைய இனிய அன்புடனும் நட்புடனும் உங்கள் அன்பு சகோதரர்கள் பகுதியில் நன்றி.